இன்றைக்கி கேரளா சம்மந்தி செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு, சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே பச்சையாகவே அரைச்சா போதும். இதை முதல்ல ஒரு ஓட்டிட்டு வந்துடுறேன். ஓட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு தண்ணியை ஊற்றக்கூடாது, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் அரைக்கணும். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். அரைச்சி முடிச்சாச்சு. இதுதான் கேரளா சம்மந்தி. இதை சுடுசாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.